நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஆமென். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் எல்லாருக்கும் 1வது அதிகாரம் 13வது வசனம் எடுத்துக்கொள்ளும். சபைக்குரிய தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அதற்கு அப்புறம் உங்களுக்கு விடுதலைக்குரிய தேவ செய்தியை இன்றைய நாள் கொடுக்க போகிறோம். வாசிப்போம். ஆண்டவருடைய நாமத்துக்கு அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அது பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலோமேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலத்தோ எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் எங்க இருந்தாங்க? தங்கி இருந்தாங்க. எங்க தங்கி இருந்தாங்க? மேல் வீட்டில் தங்கி இருந்தாங்க. எங்க தங்கி இருந்தாங்க? சத்தமா சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய பகுதியில ஒரு மேலான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையுடைய பகுதியில வேண்டும். வேதம் சொல்லுது, கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது அப்படின்னா வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் உள்ள வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேல் வீட்டு அனுபவத்துக்கு போறது மாத்திரமல்ல, மேலானதை நம்ம தேடணும். மேலானதை நம்ம தேடும் போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஆமென். மேலான ஒண்ணு நம்ம தேடணும்னா, மேலான ஒண்ணு என்ன இருக்கு அப்படின்னா, பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துடைய பகுதியை நம்ம பார்ப்போமானா, அங்க சொல்லப்பட்டிருக்கு 8வது வசனத்துடைய பகுதி சொல்லப்பட்டிருக்கு, அங்கு உண்மை உள்ளவைகள் எவைகளோ. வாசிப்போம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைய நாள்ல ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா அங்கு சொல்லப்பட்டிருக்கு, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணிய எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க. அப்போ மேலான ஒரு அனுபவத்துக்கு வரணும்னா நம்முடைய சிந்தனா மண்டலத்துடைய பகுதியில நமக்கு ஒரு மாற்றம் தேவை. ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். நல்லா கவனிக்கணும். மேலானவையை நாடணும், மேலானவையை தேடணும், மேலானவையை நம்ம பார்க்க விரும்புவோமானா ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சங்கீதத்தின் புஸ்தகம் 121 சொல்லப்பட்டிருக்கு. 1-2 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மகிமையான வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என்ன பண்ணும்? ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என்ன வரும்? ஒத்தாசை. மேலானவை தேடுனா ஒருவருடைய ஒத்தாசை வரும். அவர் இயேசு அப்பாவுடைய ஒத்தாசை வரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 46:1 சொல்லப்படுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அப்ப மேலானவையை தேடும்போது ஒத்தாசை மாத்திரமல்ல, நமக்கு அவர் துணையாய் நிற்பார். ஆமென். அல்லேலூயா. யாருக்கு ஏசப்பாவுடைய துணை வேணும் அப்படின்னா, துணை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சங்கீதம் 37:4-5 வாசிப்போமே. சங்கீதம் 37:4-5 வாசிப்போம். கர்த்தரிடத்தில் என்னவாயிரு?
அவர் துணையா இருப்பாரு. துணையா இருக்கிற ஆளு யாருக்கு மனமகிழ்ச்சியா இருக்கணும் தெரியுமா? ஏசப்பா கிட்ட மனமகிழ்ச்சியா இருக்கணும். இரண்டாவது பகுதி சொல்லப்பட்டிருக்கு, வாசிப்போம். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை என்ன பண்ணுவாரு? அருள் செய்வார் உன் வழியை. அப்ப ஒவ்வொரு நாளும் உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் என்னவாயிரு? அப்படி இருக்கிறவங்களை ஆண்டவர் இந்த வருஷத்துல ஆசீர்வதிக்க போறாரு. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது பகுதி அந்த வசனத்துடைய பகுதியில் நீங்க கவனிச்சு பார்ப்பீங்கன்னா அப்போஸ்தலர் 1:14 பார்க்கணும். 1:14 சீக்கிரமா பாருங்க. 1:14 அப்போஸ்தலர் 1:14 பாருங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு செபத்திலும் வேண்டுதலிலும். அப்ப ரொம்ப முக்கியம், சபை வளரணும்னா ஒண்ணு தேவை, ஜெபம். என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. மேலானவை தேடணும். மேலானவை தேடுற ஆளுக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? ஜெபம் இருக்கணும். இயேசுவின் முழு வாழ்க்கையுடைய பகுதியை கவனிச்சு பார்ப்போமானா, இயேசு 12 வயதுல அவர் என்ன பண்ணாருன்னா ஆலயத்துக்குள்ள வந்தாரு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பிரதிபத்திரம் அங்க இருக்கிற எல்லாருக்கும், அந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிரமிக்க கூடியதா இருந்தது. ஆனா 12 வயசுல ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள வந்தாரு. 30 வயசுல தான் வெளியே தெரிந்தார். இப்ப என்ன கவனிக்கணும், அவர் 18 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார். அதனாலதான் அவருடைய ஊழியம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் வெற்றியின் ஊழியமா, தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அற்புதத்தின் ஊழியமா, தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவருடைய ஊழியத்துடைய பகுதியில் அதிகாரம் நிறைந்த ஊழியமா இருந்தது. ஆமென். அல்லேலூயா. இயேசு இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு ராமுழுவது ஜெபம் பண்ணார் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சாயங்காலத்துல ஜெபம் பண்ணார் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு துவக்கமும் ஜெபம், சிலுவையிலும் ஜெபம். உங்க வாழ்க்கையுடைய பகுதியில் நீங்க உயர்வு அடையணும்னா, சபைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா, உங்க வாழ்க்கையுடைய பகுதியில எது அவசியம் அப்படின்னா ரொம்ப முக்கியம் ஜெபம். உங்க வாழ்க்கையுடைய பகுதியில் எது அவசியம்? ஜெபம். என்ன அவசியம்? ஜெபிக்கிறவன ஆண்டவர் மறைஞ்சிருக்க விடவே மாட்டாரு. அப்ப ஜெபிக்கிற ஆளுக்கு ஒண்ணு இருக்கணும். என்ன இருக்கணும் அப்படின்னா மத்தேயு 6:6 வாசிக்கலே. மத்தேயு 6:6 சீக்கிரமா 6:6 விடுதலைக்குரிய ஜெபத்தை நம்ம பாட போறோம். வாசிப்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது, நீயோ என்னது? யாரு? யாரு? ஒரு ஆள சொல்றதுக்கு நீயோ யாரு? நீ. முதலாவது நீ ஜெபம் பண்ணு. தாயா இருக்க நீ ஜெபம் பண்ணு. தகப்பனா இருக்க நீ ஜெபம் பண்ணு. மகனா இருக்க நீ ஜெபம் பண்ணு. மருமகளா இருக்க நீ ஜெபம் பண்ணு. ஓ பேரப்பிள்ளையா இருக்க நீ ஜெபம் பண்ணு. முதலாவது நீ ஜெபம் பண்ணணும். நீயோ ஜெபம் பண்ணும்போது வாசிப்போம். உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, உன் அறை வீட்டுக்குள் என்ன பண்ணு? பிரவேசித்து உன் கதவை பூட்டி, உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. அப்ப அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உங்க வாழ்க்கையில தேவை. அறையில ஆடாத ஆளு அம்பலத்தில் ஆட முடியும். சொல்லுவாங்க, உலக பழமொழி சொல்லுவாங்க, ஆட தெரியாதவருக்கு தெருக்கோடல் என்று சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையுடைய பகுதியில எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். ஜெபிக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கணும். ஜெபிக்கிறதுக்கு ஒரு பகுதியில நம்முடைய வாழ்க்கையுடைய பகுதியில நமக்கு ஒரு ரூம் இருக்கணும். அநேக இந்து மக்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க லட்சக்கணக்கான பகுதியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செலவு பண்ணி வீடு கட்டுவாங்க. அவங்களுக்கு ஒரு சாமி ரூம் இருக்கும். பக்தியுள்ள மக்கள் தெரியுமா, அவங்களுக்கு ஒரு சாமி ரூம் இருக்கும். ஆனா நமக்கு 4 ரூம் இருந்தாலும் 4 ரூம்ல ஒரு கிச்சன் இருக்கும், 4 பேர் இருப்பாங்க, 4 பேர் படுக்கிறதுக்கு ரூம் இருக்கும். ஆனா நமக்கு ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்ணாது? ரூம் இருக்காது.
உங்க வீட்டுல ஜெப ரூம் இருக்கா? அப்படி இல்லைன்னா நீ வாழ்க்கையில் தோற்று போறன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள ஜெப மேகம் தங்கணும்னா ஒரு ஜெபிக்கிறாரா இருக்கணும். பாருங்க, எலியா என்கிற மனுஷன் என்ன பண்ணா மேல் வீட்டுல தங்கி இருந்தான். மேல் வீட்டுல இருந்தான். அந்த மேல் வீட்டுல இருந்தவனுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு தெரியுமா? அவன் ஜெபிச்சு கொண்டே இருந்தான். அந்த ஜெப மேகம் அந்த வீட்டுக்குள்ள தங்கிடுச்சு. அதனால என்ன ஆச்சு தெரியுமா? அந்த ஏழை விதவையுடைய பிள்ளை செத்துருச்சு. இப்போ ஏழை விதவையுடைய பிள்ளை செத்தவன, ஐயா என்ன அக்கிரமத்தை நினைக்க வந்தீரா, பாவத்தை உணர்ந்து வந்தீரா அப்படின்னு அந்த அம்மா பேசும்போது அந்த பிள்ளைய கொண்டு போய் என்ன பண்ணார் தெரியுமா? ரொம்ப முக்கியமான ஒண்ணு என் மனசு தோட்டது. என்ன பண்ணார் தெரியுமா? அவர் படுத்திருந்த கட்டிலின் மேல வச்சாரு. அவர் படுத்திருந்த கட்டிலுடைய பகுதியில கர்த்தருடைய பிரசன்னம் இருந்துச்சு. 1 சாமுவேல் 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது 19-20 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த வீட்டுக்குள்ள அவர் ஜெப ரூம் இருந்தனால அந்த வசனம் சொல்றது வாசிப்போம் தயவுசெய்து. அதற்கு அவர் உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவன் மடியில் இருந்து எடுத்து தான் தங்கி இருந்த மேல் வீட்டில அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே நான் தங்கி இருக்கிற இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். வாசிங்க, விண்ணப்பம் பண்ணினான். கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவருக்குள் திரும்பி வந்தது. எதனால தெரியுமா? ஏற்கனவே அவர் இருந்த வீட்டுல அவர் என்ன பண்ணிருக்காரு? உட்காந்து ஜெபம் பண்ணிருக்காரு. நீங்க ஜெபம் பண்றீங்களா? இல்ல நடந்து தோத்திரம் ஆடுறே சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்ல ஜெபம் பண்றேன் பாஸ்டர், 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 ஜெபம் பண்றேன் பாஸ்டர் அப்படின்னு அங்கேயே டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா? இல்ல ஜெபம் பண்ணும் போது தான் பாஸ்டர் நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க, நீங்க ஜெபம் பண்ணும் போதுதான் எனக்கு தாலாட்டு போடுற மாதிரி இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ எளியா ஒரு வல்லமையான ஜெப வீரர். அவன் இருந்த வீட்டுக்குள்ள என்ன வாஞ்சிச்சுமா? தேவ பிரசன்னம் இருந்துச்சு. அப்போ உங்க வீட்டுக்குள்ள என்ன தேவை? என்ன தேவை? என்ன தேவை? ஒரு எளியாவை பார்த்து வளர்ந்த எலிசா, அவனுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. நீங்க 2 ராஜாக்களின் புத்தகத்தை பாருங்க. அவனுக்கும் ஒரு சோதனை வந்துச்சு. 4வது அதிகாரத்துடைய பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. சீக்கிரமா பார்ப்போம். 4வது அதிகாரம் 21வது வசனமும் பார்ப்போமே. ஏறி போய் தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து. அப்ப நல்லா கவனிக்கணும். ஊழியக்காரனுக்கும் அந்த சூனேமியாளுக்கும் சரியான உறவு இருந்துச்சு. ஊழியக்காரனுக்கும் சூனேமியாளுக்கும் மாமா மச்சன உறவு இல்ல. நம்முடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற தேவ மனுஷன் என்கிற உறவு இருந்துச்சு. அதனால அவர் சொன்னா என்ன சொன்னா தெரியுமா? தன்னுடைய பிள்ளை உடைய பகுதி வியாதிப்பட்டுருச்சு, இப்ப மரிச்சு போச்சு. இப்போ அவருடைய எலிசாவுடைய உடன் வேலையால அனுப்புறாங்க. அனுப்பும் போது கதை நடக்கல. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. 25வது வசனத்தை வாசிப்போம். 4:25 2 ராஜாக்கள் 4:25 வாசிப்போம். சீக்கிரமா வாசிங்க. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனால் தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று என்ன பண்ணது? கேள் என்றான்.
கேளண்டா. அப்போ நல்ல குடிக்கணும். ஊழியக்காரனோட நல்ல உறவு இருந்தா மாத்திரம்தான் ஊழியக்காரனோட விசாரிக்க முடியும். சத்தமா சொல்லுவோமா? கணவன் மனைவியுடைய பகுதியில உறவு சரியா இருந்தா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க இப்படி அவனுடைய வாழ்க்கையுடைய பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. 34வது வசனம் 35வது வசனம் வாசிப்போமே, சீக்கிரமா வாசிப்போம். கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் மேல் வாய் மேலும் வாய் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் படுத்துக் கொண்டான். குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. பிள்ளையின் உடல் என்ன பண்ணுச்சு? அனல் கொண்டுச்சு. எலியாக்கிட்ட இருந்த அபிஷேகம் அன்னைக்கு ஏழை விதவையின் மகனை பழக்க வச்சுச்சு. எலியாவை பார்த்து வளர்ந்த ஏசாவின் மேல இருந்த அபிஷேகம் செத்து போல பிள்ளைய என்ன பண்ணுச்சு தெரியுமா? உயிர்ப்பிக்க பண்ணுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒண்ண பார்த்தா என்ன சொல்லணும் தெரியுமா? ஜெபிக்கிற நபர் என்று சொல்லணும். இதுவா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப உன்னை பார்த்தா ஜெபிக்கிறான்னு சொல்லணும். அந்த 35வது வசனம் வாசிங்க. அவன் எழுந்து அரவேட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி என்ன பண்ணுச்சு? தும்பி தன் கண்களை திறந்தான். அப்ப நல்லா 7 தரம் என்ன பண்ணுச்சு? தும்பி. ஆண்டுக்கு 6 நாள் என்ன பண்ணாரு தெரியுமா? வேலை செஞ்சாரு, உலகத்தை படைத்தாரு. 7வது நாள் என்ன பண்ணாரு தெரியுமா? ஓய்வு இருந்தார். வைத்திருந்தார். நீ ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம சங்கீதம் 119ல 165 164 வாசிங்களே, அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்தி வாசிப்போம். உமது நீதி நிமித்தமும் ஒரு நாளில் எத்தனை தரம் 7 தரம் உம்மை என்ன பண்ணுவேன்? ஏசப்பா 7 நாள் 6 நாள் வேலையை செஞ்சாரு. 7வது நாள் ஓய்ந்திருந்தாரு. 10 கட்டளையில ஒண்ணு கொடுத்தாரு. 6 நாள் வேலை செய், 7வது நாள் ஓய்ந்திரு. அந்த ஓய்வு நாள் ஆசரின்னு சொன்னாரு. ஓய்வு நாள் ஆசரிக்கிற ஆளுக்கு எதிராளியை ஜெயிப்பன்னு சொன்னாரு. இங்க கூட 7 தரம் பிள்ளை தும்முனுச்சு. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு அந்த 164வது வசனம். அக்கா திரும்பி வாசிக்கா. உமது நீதியை நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் இப்ப என்ன பண்ற? 7 தடவையாவது ஜெபம் பண்ணும். நம்ம ஒருவேளை ஜெபம் பண்றதே உபத்திரம். அதுல வேற பிள்ளைய வேற சரிக்கு சொல்லிக்குவோம், நம்ம புருஷனை வேற சரிக்கு சொல்லிக்குவோம். ஜெபம் பண்ணுறதுடைய குறைவா ஒரு பொண்டாட்டியை ஒரு சரிக்கு சொல்லுவோம், அப்புறம் வேலையை ஒரு சரிக்கு சொல்லுவோம். ஜெபம் பண்ணி என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஜெபம் பண்ண நீ டெபாசிட் செய்யற பணத்தை டெபாசிட் செய்யற மாதிரி உன்னுடைய ஜெபம் உயர 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 நல்லா கிடைக்கும். உன் ஜெபம் உயர 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 ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சத்துருவின் கிரியைய அவர் அதட்டி கொண்டே இருப்பார். கையை காட்டி சத்துருவா அதட்டுமா, பிசாசு அதட்டுமா, உன் ஜெபம் உயர்ந்துகிட்டே இருக்கணும். நல்லா கவனிக்கணும். அப்போ நீங்க யாரா இருக்கணும்? வேளாணவே மட்டும் இல்ல, ஜெபிக்கிறவரா இருக்கணும். அடுத்து அந்த வசனத்துக்கு அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் சீக்கிரமா பார்ப்போம். 1வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்ப்போம். அந்நாட்களிலே சீசர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவுல என்ன பண்ணாரு? பேதுரு நடுவுல எழுந்து நின்று சகோதரரே 15வது வசனம் வாசிக்கிறீங்க. 1:15 வாசிக்கிறீங்க.
வாசிங்க. அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது 120 பேர் என்ன பண்ணாங்க? கூடியிருந்தார்கள். என்ன பண்ணாங்க? வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இயேசு சுவாமி மேல் வீட்டுல திருவிருந்தா ஆயத்தப்படுத்துற அந்த இடத்துலதான் ஜெபம் பண்ணான்னு சொன்னேன். எனக்கு தெரியல, ஒரு சில புக்ல நான் பார்த்திருக்கிறேன், புக்ல படிச்சிருக்கிறேன். அப்போ மேல் வீட்டு அறையில என்னன்னா அவங்க இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஐக்கியமா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஐக்கியமா கூடுனால 120 பேர்ல ஒரு ஆள் நினைச்சுட்டாரு. அப்படிதான் பேரு. ஐக்கியமா நின்றுட்டானா, ஐக்கியமா நின்னா தோல்வியை ஜெயமாய் மாற்றி விடலாம். பாருங்க, பெண்ணுக்கு முன்னாடி தெரியாது, நான் அவன் கூட இல்ல, உன் பேச்ச பார்த்தா தெரியுதுப்பா, இல்லவே இல்ல அப்படின்னு சத்தியம் பண்ணவன் 120 பேர் கூடி ஜெபம் பண்ண இடத்துல, ஐக்கியப்பட்ட இடத்துல அவன் மேல தேவ வல்லமை வந்துச்சு. அதற்கு பின்பதான் அவன் ஒரு மனிதனுக்கு பயப்படவே இல்லை. அப்ப நீ கூடி நின்றா பயம் இல்லாம வாழலாம். இன்னைக்கு ஒரு ஐக்கியம் தேவை, ஒரு ஐக்கியம் தேவை. மாமமச்சன் ஐக்கியம் இல்ல சபையில. சபைக்கு வராது மாமமச்சன் இல்ல, சபைக்கு வராது சகோதரன் சகோதரி. சரி, சபைக்கு வந்து என்ன பண்ண கூடாது தெரியுமா? சபைக்கு வர பையனுக்கும் சபைக்கு வர ஒரே சபைக்கு வர பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. ஏன் தெரியுமா? முதல்ல அக்காவை கூப்பிட்டுருப்ப, அப்புறம் அண்ணனுக்கு கூப்பிட்டுருப்ப. அக்காவும் அண்ணனும் கூப்பிட்டு ஆளு எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? ஐக்கியத்தை வளர்த்துக்கணும், ஐக்கியத்தை விரும்பணும், ஐக்கியத்துடைய பகுதியில இருக்கணும். அப்பதான் நம்ம ஆசீர்வதிக்க வர முடியும். ஒரு கதை எப்படி சொல்றாங்க, ஒரு புறா ரொம்ப கூண்டுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அந்த புறா அடிக்கடி சொல்லிட்டே இருந்தான், சரி அந்த கூண்டுக்குள்ள இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்படின்னு சொல்லிச்சான். வெளியில இருக்கிற ஒரு காட்டு புறா, நீ ஏன் சாணி தானே, நீ என்ன போனாதானே இருக்க, நான் நினைச்ச இடத்துல பறக்கிறல்ல, நினைச்ச இடத்துல உட்கார்றேன்ல, நீயும் உட்காரலாமே அப்படின்னு புறா சொல்லிச்சான், காட்டு புறா. அப்ப கூண்டு இருக்க புறா சொல்லிச்சான், நிஜமா வருவாரு, அவர் திறந்து விடுவாரு. அப்ப திறந்து விடும்போது என்ன தெரியுமா, நான் பாதுகாப்பா இருப்பேன். இல்ல இல்ல அப்படின்னா இந்த கூண்டுல இருக்க புறா சொல்லிச்சான், நன்றி, நான் ஆண்டவர் காப்பாத்தி இருக்கிறாரு. அப்போ எஜமா வந்தாரு, புறாவை திறந்தாரு. திறக்கும் போது புறா ரெண்டும், காட்டு புறாவும் கூண்டுல இருக்க புறாவும் மேல என்ன பண்ணிடுச்சு, மரத்து மேல பறந்து போயிடுச்சு. அப்போ புறா பார்த்து சொல்லிச்சான், வீட்டு புறா காட்டு புறா சொல்லிச்சான், இன்னைக்குதான் என்ன பண்ணிருக்க, இந்த கூண்டுல இருந்து என்ன பண்ணிருக்க, வெளியே என்ன பண்ணிருக்க, வந்திருக்க, வெளியே என்ன பண்ணிருக்க. அதனால நம்ம நினைச்ச இடத்துக்கு என்ன பண்ணலாம், பறக்கலாம், உட்காரலாம் அப்படின்னு நினைச்சே சாப்பிடலாம். அப்போ அந்த கூண்டுல இருக்க புறா சொல்லிச்சான், இல்ல இல்ல என் எஜமான்கிட்ட நான் திரும்பி போயிடணும், நான் எஜமான்கிட்ட என்ன பண்ணணும், திரும்பி போயிடணும். எஜமான்கிட்ட கூட்டுல இருக்கிறதுக்கா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிச்சா. சொல்லிட்டே இருக்கும்போது பேசிக்கிட்டே புறா போய் அந்த கூட்டுல இருக்க புறா பேசிட்டே இருக்கும்போது மரத்துல இருந்து என்ன பண்ணிடுச்சுன்னா தொப்பட்டின்னு கால் தவறி என்ன பண்ணிச்சு, விழுந்துருச்சு. விழுகும் போது வீட்டுல இருக்க புறா சொல்லிச்சு, கால் கதிக்கு கீழே விழுந்துட்டேன், அதுக்காக கத்திருக்க என்னது தோத்திரம், நன்றி, என்னை காப்பாத்தினீங்களே நன்றின்னு சொல்லிச்சா. அப்ப பாரு, காட்டுல இருக்க புறா சொல்லிச்சா, பால் வாய் கொடுத்தாரு, என்ன பண்ற, கீழே விழுந்துட்ட, கால்வாடி போயிடுச்சு, இப்ப கூட கத்திற்கு நன்றின்னு சொல்றியே அப்படின்னு. அப்ப இந்த கூண்டுல இருக்க புறா சொல்லிச்சா, எனக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, யாருன்னா ஏஜமா. ஏஜமா என்ன பண்றாரு இருக்கிறாரு,
கால் ஒடிச்சா என்ன பண்ணுவாரு? பாதுகாக்கிறதுக்கு இருக்கிறாரு. ஏன்னா அவர் திறந்து விட்டுருக்காருல்ல, அதனால என்ன பாதுகாக்க அவர் இருக்கிறாரு. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த கீழே கூண்டுல இருந்த புறா, அந்த பழக்கமான புறா, அது மேல இருக்கிற காட்டுப்புறாவை பார்த்து, ஏ நீ எனக்கே வந்துரு, நீ கீழே குதிச்சுது, நீ பறந்துரு அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா காட்டுப்புறா என்ன பண்ணல? பறக்கல. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய பருந்து இந்த காட்டுப்புறாவை வேட்டையாடியது. அப்பதான் காட்டுப்புறா சொல்லிச்சான், உன் எஜமானுடைய வார்த்தைக்கு நீ கீழே இருந்தனால கால உடைஞ்சாலும் உனக்கு பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கா தெரியுமா? எஜமான் இருக்கிறாரு, இயேசு சுவாமி இருக்கிறாரு அப்படின்னு அந்த புறா அந்த நபர்கிட்ட சொல்லும்போது, அந்த வேடனுடைய பகுதி போல அந்த பருந்தினால் அடிப்பட்ட காட்டுப்புறா ஜீவன் போனது. ஆனா கீழே விழுந்து கால் ஒடிஞ்ச புறா எஜமான் காப்பாற்றினார். மேலானவையை தேடுவாயானா உன் வாழ்க்கையில நீ ஆசீர்வதிக்கப்படுவ. ஜபத்துல தரித்திருப்பாயானா நீ ஆசீர்வதிக்கப்படுவ. உன் வாழ்க்கையுடைய பகுதியில ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஐக்கியத்தை நாடுவாயானா பயம் இல்லாது வாழ்வாய். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன கவனி, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையுடைய பகுதியை பொல்லாத பிசாசு உன் வாழ்க்கையுடைய பகுதியை அழிக்கிறதுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிற நிலையை ஆண்டவர் கண்டுக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ மேலானவையை தேட நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவாயானா, ஆண்டவருடைய நாமத்துக்கு முதலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட உன் வாழ்க்கைய ஒப்பு கொடுப்பாயானாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், உன் வாழ்க்கையுடைய பகுதியில சிங்கத்தை போல உன்னை கரிச்சித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத மாந்திரியத்துடைய கிரியைய என் ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை வேர் அறுத்து போடுவது மாத்திரமல்ல, அவைகளில் இருந்து என் ஆண்டவர் உன்னை விடுவித்து அவர் சொல்றாரு, உனக்கு ஒரு புது வாழ்வை ஆண்டவர் கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். கைகளை தட்டி ஒரு புது வாழ்வை கையை தட்டி சபையோடு ஈடுபடு ஒரு புது வாழ்வை கைகளை தட்டி ஒரு நேரடி அனுபவம் சபை அனுபவம் உண்டாவதாக ஒரு நேரடி அனுபவம் வேலை சபையா வேலை தடுக்க அதுக்கான ஸ்டைல் ஜெபிக்க 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 ஜெபாபிஷேகம் 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 ஓவராயும் கட்டுப்படுத்தமாக மனுஷன் ஒரு ஜெபாபிஷேகம் சபையில வைத்து நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.